ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான ஃபோர்த் ப்ரமோ ரிலீஸ் ஆச்சு. ஃபோர்த் ப்ரமோவில் வந்து விஜய் பார்வதி தான் சிக்கியிருக்காங்க. ஸோ அவங்கள தான் வந்து வறுத்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம ப்ரமோவில் தெரியுது. ஸோ அந்த விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு உதவி பண்ண மக்களே. ஸோ ஸ்மால் யூடியூபர் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம திவ்யா கணேஷ் தான் அந்த டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து டாஸ்க் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்கில் வந்து டிசிப்ளைன், டெக்கோரம், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, டீசென்சி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள யாருக்குமே கிடையாது. அதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க, இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்ற மாதிரி வந்து ஒருத்தர் எழுப்பி கேட்டீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க. அப்படிங்களா, இப்படியா, என்னங்க சொல்கிறீங்க, டிசிப்ளைனா என்ன அது, நாங்கள்லாம் அதெல்லாம் பார்த்ததே இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது மாறுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பிக் பாஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, எவ்வளோ நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறுவீங்கன்னு தான் நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் யாருமே வந்து அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நேற்று சேதானம் எல்லாரையும் வெளுத்து வாங்கினது இதுக்கு தான். ஒருத்தர் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு பேசுனது இதுக்கு தான். ஒருத்தரையாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களும் சொன்னாங்களா, இவங்களும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பட் யாருக்கு சொன்னன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அதனால தான் வந்து நான் ஒருத்தரை எழுப்பி சொல்ல போகிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமே வந்து நம்ம திவ்யா கணேஷ் என்ன சொன்னாங்கன்னா, பார்வதி நீங்கள் ஒரு வெளிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு சூப்பர் ஆங்கர், நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராக பண்ணுவீங்கன்னா உங்களை வந்து உள்ளே போட்டது. பட் வந்து நீங்கள் வந்து அது எதுவுமே கடைப்பிடிக்கல. உங்களுக்கு தெரியல யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல. பட் நீங்கள் எதுவுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட ஃபாலோ பண்ணாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மை தான். அது பார்வதி வந்து வெளியில் வந்து நிறைய இன்டர்வியூ நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இந்த இதில் வந்து கதை சொல்லும் டாஸ்க்லேயே சொல்லியிருப்பாங்க, நான் நிறைய பேர் இன்டர்வியூ நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் இங்கே சொல்லன்ற பெருசாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க வெல் நாலேஜ் பர்சன், பார்வதி வந்து வெல் நாலேஜ் பர்சனு. ஸோ நல்லா வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது யாருக்கிட்ட என்ன பேசணும், டிசிப்ளினாக பேசணும், என்னென்ன வார்த்தைகள் பேசணும், எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்கூடாது, எந்த இடத்துல முறைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாமே எங்கே போயிடுச்சுன்னு கேட்குறாங்க. பார்வதிக்கிட்ட எல்லாமே காணுமே. இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த மாதிரி டீசென்ஸே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. நிறைய இடத்துல பார்வதியும் பீப் போடுறாங்க, நிறைய ஒரு தவறுகளான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் டிசிப்ளைன், டீசென்சிலாம் இருக்குது, ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளே டிசர்வ்டான பர்சன். ஸோ என்னால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்து கேம் விளையாட முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, அதனால தான் வந்து உங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேலண்ட்டே இல்லைனா வந்து உங்களெல்லாம் உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்கிற மாதிரி வந்து இவங்களும் ஒரு பக்கம் கதறாங்க. நேற்று அண்ணன் சேதனனும் அதான் சொன்னார், ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்க. ஆடியன்ஸ் கூட ஒருத்தங்க பேசினாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்க, பட் வந்து அது ஏன் வந்து யாருமே வெளியில் கொண்டு வர மாட்டாங்க, அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ளே போட்டாங்க, அப்புறம் எதுக்கு வந்து இவங்களாம் அப்படி கேம் விளையாடுற மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி அண்ணன் சேதனங்கிட்ட ஒரு ஆடியன்ஸு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்குன்னா தகுதி இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களோ தயவு செய்து அண்ணன் சேதனங்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வெளில போயிடுங்க. இல்லை பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு, பிக் பாஸ் நான் இந்த வீட்டுக்கு டிசர்வ்டான பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்கன்ட்டு டீசெண்டாக அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் கூட வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு வந்திருக்கன்றது தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஒரு 50 லட்ச ரூபா வரப்போகுது, 50 லட்ச ரூபா வரப்போகுது, ஒரு மாருதி கார் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணணும், கேம் விளாடணும் அப்படின்ற நிறைய பேர் யோசனையே கிடையாது. 3 வேளை சோறு போடுறாங்களா, சாப்பிட்றோமா, ஜூஸ் வருமா, பப்ஸ் வருமா தான் இருக்காங்க தவிர கேம் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக கொண்டு போகிற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கப்புறமா இன்வால்மெண்ட்டாக இருக்கணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். மக்களே, உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.